ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். என்னமது ஈடேரா மகன் வாழ்வும் ஈரிட்டு குறைகளும் கண்டுவிட்டால் தெல்லவரு தெளிந்த ஜோதியாய் காண்பார். கண்டாரெல்லாம் குருவழி நின்பாரே கோடி புண்ணியம் செய்தார் அப்படின்னார் தேரையர். என்ன நிலைக்கு வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாம்? கோடி புண்ணியம் செஞ்சவங்களா? கள்ளத்தை ஒழிக்க வந்திருக்கிறீங்களா? கபட வாழ்க்கையை அறுக்க வந்திருக்கிறீங்களா? இவங்க எல்லாம் குரு கிட்ட நின்னவங்களா இருப்பாங்களா அந்த பூமியில? இல்லைனாலாம் அவனாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுட்டார். குருவை காணான் கோடி தோஷம் பெறுவான். அவன் பேசி என்ன பண்ண போறான்? உன்னையும் பொருளுக்கு கூட்டு போவான். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் அல்ல. பொருள் முற்று பெறாது. பொருள் தேவைப்படுகின்ற பொருள் நம்மகிட்ட முழுமையா கிடைக்காது. கிடைக்காத பொருள் எல்லாம் தேடி போய் நம்ம மண் உலகத்துல ஆண்டு போயிடுவோம். அவ்வளவுதான், முடிச்சுது, ஜோலி முடிச்சுது. அதனால பொருள் வேண்டாம்னு சொல்றதுக்கு குரு கிட்ட போனாதான் அது வித்தையவே கத்துக்க முடியும். என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு அவர் சொல்லுவார். டே இது வேணும், இது போதும் நமக்கு அப்படிம்பார். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம். நல்லார் காண்பார் எப்படி சொல்றார்? நல்லார் நிற்பார், நல்லார் ஒளியிடுவார், நின்ற நாமமெல்லாம் நமச்சிவாயவேன்னார். நல்லார் நல்கிடும் நாமம்னார். நல்லவனவன் அவன் ஒரு நாமத்தை சொல்லியிருப்பான் பூலோகத்தில். எவ்வழி காணார் இறைநிலை காணார். எந்த வழிக்கும் போவாதவன் இறைநிலை காண முடியாது. தெற்றார் தெளிந்த ஜோதியானார். குருவை கண்டாரெல்லாம் சிவஜோதி ஆனாரேன்னாரு தேரையர். சிவஜோதி ஆகணுமா? நீ சிவனுடைய நிலையில நிக்கணுமா? குருனுடைய உபதேசத்தை கேளு, அவங்க வழியில நில்லுடான்னார் தேரையர் சொல்றார். 612வது பாட்டுல சொல்லுவார். முற்றும் கண்டார் மூவுலகம் அடைவார். முற்றும் கண்டவர்கள் எத்தனை உலகம் அடைவாங்களாம்? மூவுலகம் அடைவார். மூவுலகத்தில் வாழ்வார் எல்லாம் மன்னவனை போல் இருப்பாரே. குருவை கண்டார் வித்தை பெற்றார் விண்ணுலகம் காண்பார். விண்ணுலகத்தில் இருக்கிறத குரு இங்கேயே காட்டுவான்டா அப்படின்னார். போதுங்களா? அதெல்லாம் உட்காந்த இடத்துல குரு எல்லாத்தையும் காட்டிட்டு போடுவான். ஒன்னுள்ள இருக்கக்கூடிய 70mm திரைய ஓபன் பண்ணிடுவான். நெற்றிக்கண்ண குருவால முடியும். என்னாலேயே முடியும். இந்த உலகத்துல யாருக்கு வேணாலும் காட்ட முடியும். சவாலா சொல்ற இந்த உலகத்துக்கு மண் உலகத்துக்கு காட்ட முடியும். ஒரு குரு நினைச்சானா உன்னுடைய நெற்றிக்கான திரை காட்ட முடியுங்க. காட்டி உன்னுடைய நெற்றி திரைய ஓபன் பண்ணி காட்ட முடியும். என்னால முடியுங்க. சொல்ல போனா சார் அங்க பார்த்தா என்ன நடக்கும்? உத்தமனை பார்க்கலாம், இறை இருக்கதான் உணரலாம், இறைநிலைக்கான முயற்சி செய்யலாம். கற்றுணர்ந்தார் கல்லாமையும் திருந்துணர்ந்தார். குருவை காணவே கோடி ஜென்மம் எடுப்பார். குரு தாண்டா அந்த உலகத்துல அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து சொல்லிட்டே வர்றார். இப்போ ஒரு குரு விஷயம் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு என்னால நெற்றிக்கண்ணை திறந்து காட்ட முடியும் சொல்றாங்கல்ல. நெக்கிறேன் சொல்ல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேம்பான். இந்த நெற்றிக்கண்ணை திறந்து விடுறா அவனுக்கு. எம்பரான பாடுறா, ஈருலகம் பாடுறா, பறவெளிய பாடுறா, அண்டவெளிய பாடுறா, அண்டத்துக்குள்ள நீ இருக்கிறத பாடுறா. அதான்டா அண்டத்துல பிண்டம், பிண்டத்துல அண்டம். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி வாசி வசப்படும்டா. வாசி வசப்படாம எதையுமே நீ பண்ண முடியாது. வாசி வசப்படுறத பத்தி 2 வரியில சொல்லிட்டேன். நீ அமைதியா இருந்தீங்கன்னா போதும், சும்மா உக்காந்தீங்கன்னா கூட போதும். சும்மா இருந்தாதான் வாசி வசப்படும். சும்மா இல்லைன்னா வாசி வசப்படாது. ஓடிட்டு வேலைப்பட்டி செஞ்சுட்டு இருந்தாலாம் பண்ண முடியாது. ஆனா கஷ்டம். சும்மா இருக்கிறதே உலகத்துல கஷ்டம். இந்த உலகத்திலே கஷ்டமானது ஒண்ணு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. சும்மா உட்கார்ந்து இருக்க ஒருத்தனால முடியாது. அவ்வளவு அது உட்காரவும் விடாது. போதுங்களா? உங்க மனம் உங்களை ஆட்கொள்ளும். அந்த மனதை அறுத்துட்டு தான் உட்காரணும், உட்காரக்கூடாது. வாசி வசப்படும் என்றால் குருவெளியில் சென்று என்ன பண்ணும்? அந்த சும்மா இருக்கும் சுகத்தினுடைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். குருட்ட உட்கார்ந்துதான் கேட்டுக்க முடியும். நாளொரு மேனி பொழுது ஒன்னும் காற்றை கட்டினேன் காலானை கட்டினேன். திருமந்திரம் சொல்லுது பார். சும்மா வாயில சொல்லிட்டு போயிட்டார். அவர் எவ்வளவு துன்பப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டதை சொல்லுவார். இந்த பூமியில காலான் வசப்படுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார். எப்படியெல்லாம் இருக்கு நினைச்சு பாருங்க. குருவனுடைய நயன தீட்சையால் வாசி வசப்படும். உங்களுக்கு குருவால் அந்த சக்தி பெற முடியுமா? முடியும். குரு காட்ட முடியுமா? முடியும். ஒரு குரு நினைச்சானா எல்லாமே செய்வான் சாமி. பூமியில அவனாலதான் முடியும். இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. என் குருவால் இந்த வித்தை பெற முடியும். என் குரு நினைச்சா செய்வான். உன்னை நிறுத்தி வச்சு விளையாட்டு காட்டுவான், நிக்க வச்சு விளையாட்டு காட்டுவான், விளையாட்டே காட்டுவான். அவனால முடியும் இந்த உலகத்துல. சிவகுமார் அவர் பேரு. அவர் நினைச்சா அந்த உலகத்துல எதை வேணாலும் காட்டுவார். இந்த உலகத்துக்கே காட்டுவார். நிக்க வச்சு வாசி வசப்படுத்தி காட்டுவார். 7 உலகம் காட்டுவார். நின்று விளையாட்டு காட்டுவார். அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த பூமியில இருக்காங்க. அவங்க கிட்ட வித்த கத்தது தான் அது பூராமே. அந்த மகான்களுடைய அருள்மொழி தான் நமக்கெல்லாம் உதவியா இருக்குது. அவங்க அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் வசப்பட மாட்டார்கள். இந்த மண் உலகத்துல எந்த பொருளுக்கும் நிக்க மாட்டாங்க. நடந்தே போவாங்க, நடந்தே ஓடுவாங்க. அவங்க ஓடுற ஓட்டம் இந்த ஜென்மத்துக்கு இங்க யாராலையும் ஓட முடியாது. இப்படி நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு 8, 5 அடி 7 அடி போவோம். அப்படி செல் பார்த்துருக்கேன். அவங்க வெளி உலகத்துக்கு இவங்க நான் தான் இதெல்லாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த தன்மையில இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டுகள் 10 ஆயிடுச்சு. கண்டவன் சொல்ல மாட்டான். கண்டிலார் அவன் சொல்ல மாட்டான். பார்க்காதவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான் அந்த பூமியில. சிவா.